ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறமா தான் நமக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களே ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 10. இப்போ நம்ம ஹீரோ நைட் ஸ்கை ராபிட்ஸில் ஜாயின் பண்ணிட்டான். செல்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட நேற்று நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லவும், குடிச்சிட்டு தானே அப்படி பண்ண, எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு ஸ்டூடெண்ட்ஸாக அசைன் பண்ணப்பட்டிருக்கிறது அவனுக்கு இருந்த ஆல்ரெடி 3 பேர் தான். அவங்க ஃபைல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு சோஃபியா, லோகன், கேரன் 3 பேருக்கும் டார்க்கான பாஸ்ட் இருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்டெல்லாங்கிற ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி இருக்கிற அந்த லேடியை இவங்க போய் மீட் பண்ணுறாங்க. கார்லா அப்படின்னு சொல்லி இன்னொரு மேனேஜ்மெண்ட் கேர்ல அறிமுகமாகறா. இவ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கேர் டேக்கர் மாதிரி அப்படின்னு சொல்லி கார்லாவை பற்றி செல்மா சொல்கிறான். ரீட் பண்ணிங்களான்னு கார்லா கேட்கவா, ஆமா நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே, இதுக்கப்புறம் அந்த பசங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு கார்லா சொல்கிறேன். அந்த பசங்களை பார்த்துக்கிடுவான். ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்டெல்லா ஹாப்பி ஆகிறா. ட்ரைனிங் பாலிசின்னு எதுவும் கிடையாது, நீங்கள் தான் இன்சார்ஜ், உங்கள் விருப்பப்படி அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு ஸ்டெல்லா சொல்லுவோம். அந்த ட்ரைனிங் எப்படி இருந்தாலும் ஓகேவான்னு செல்மா கேட்குறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பசங்க ரொம்ப டேலண்டட் தான், டீச்சிங் எக்ஸ்பெடிஷன்லேயே அவங்க நிறைய கற்றுக்கிட்டாங்க, பார்த்துக்கோங்க ஆரன் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா சொல்கிறா. ஓரன் சோஃபியாவோட ஃபைலையும் ரீட் பண்ணிட்டலான்னு செல்மா கேட்கவும், அதை நான் எதிர்பார்க்கலான்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் சோஃபியா. பட் ஒரு மிஸ்ட்ரஸோட சைல்டா சோஃபியாவை யாருமே மதிக்கல. நீ அட்வென்ச்சரிங் பண்ண கில்டுக்கு வந்ததுனால வீட்டில் அவளோட லைஃப் ரொம்பவே ஹாரபிளாக இருந்திருக்குள்ள நம்ம ஹீரோ கேட்குறான். பட் அவளை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண அப்புறம் என் கூட வந்துருத்தியான்னு சொல்லி கேட்டேன். அப்படிதான் அவள் அட்வென்ச்சரர் ஆனா என் கூட வந்துட்டா. நான் அவளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு நீ நினைக்கலாம், பட் அவள் ரொம்பவே டேலண்டட் தான். என் சிஸ்டரை டேக் கேர் பண்ணிக்க ஆரன் அப்படின்னு சொல்லவோ, சரி நம்ம ஹீரோ போகிறோம். ஹீரோவை பார்க்கவோ பசங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அஃபிஷியலாக டீச்சர் ஆகிட்டேன், கற்றுக் கொடுக்குறது என் கடமை நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகவும், ஈவன் நானுமே இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ சொன்னா. நீங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான் சோஃபியா சொல்றேன். நீங்களும் அந்த பிளாக் டிராகன் கூட ஃபைட் பண்ற நாள் வரும், அப்ப கண்டிப்பா உங்களால அதை பண்ணவும் முடியும், உங்க எல்லார்கிட்டயுமே பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எங்க பெஸ்ட் பண்ணுவான்னு எல்லாரும் சொல்றாங்க. 2 விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்னு, ஒரு பிரச்சனை வந்தா அதை தீர்க்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. 2வது, நான் எப்பவுமே சரின்னு நினைக்காதீங்க, எனக்குமே எல்லாமே எல்லாம் தெரியாது, நானும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் உங்க டீச்சருங்கிறதுக்காக நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும் நீங்க ஏத்துக்கிடணும்னு அவசியம் இல்ல. உங்க ஓன் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களாவே போய் கத்துக்கிடலாம். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, எதனால நீங்க அட்வென்ச்சரஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கிறேன். என் சிஸ்டர் மாதிரியே நானும் ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அட்வென்ச்சரர் ஆகி என்னோட ஓன் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சோஃபியா சொல்றேன். கோல் தான், நானும் அதுக்கு ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்து லோகன் நம்ம ஹீரோ கேட்கவும், அட்வென்ச்சரர் ஆனா நிறைய காசு கிடைக்கும், அதுக்காக தான் என்னோட வில்லேஜ்ல சாயில் நாசமாகி இருக்கு, சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எல்லாரும் காசு சேர்த்து வச்சுதான் வில்லேஜ்ல இருந்து நான் அனுப்பி வச்சாங்க. அட்வென்ச்சரர் ஆகி நிறைய காசு சேர்த்து என் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு லோகன் சொல்றான். நான் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சேன், பட் பிளாக் டிராகன் கூட நீங்க ஃபைட் பண்றதை பார்த்த அப்புறம் தான் நான் எவ்வளவு வீக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு லோகன் சொல்லவும், லோகனோட டெட்டர்மினேஷனை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே கண்டிப்பா அதுல உனக்கு ஹெல்ப் பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்தது நான் தானே கேரளைன் கேட்கிறேன். பெருசா எந்த ரீசனும்லாம் இல்ல, மான்ஸ்டர் கூட நான் ஃபைட் பண்ணணும், அதுக்காக தான் அட்வென்ச்சரர் ஆனேன், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு வா சொல்லவோ, வேற ரீசன் இல்லையா நம்ம ஹீரோ கேட்டா. நான் ஸ்மைல பார்க்கணும், ஏன்னா அப்பதான் யாரும் என்ன அடிக்க மாட்டாங்க அப்படின்னு கேரளைன் சொல்றா. மான்ஸ்டர்ஸை பார்க்கவும் மத்தவங்க ஸ்மைல் போயிரும், மத்தவங்களை நான் சிரிக்க வைக்க மான்ஸ்டர்ஸை கொல்லணும் அப்படின்னு கேரளைன் சொல்லவும், அவளோட பாஸ்ட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காப்பல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். டீச்சர் உங்க கோல் என்ன, நீங்க அட்வென்ச்சரர் ஆனீங்கன்னு சோஃபியா கேட்கவும், பிடிச்ச விஷயத்த நான் இழக்க கூடாது, அந்த அளவுக்கு யார் எதிர்த்தாலும் நான் ஸ்ட்ராங்கா இருந்து எனக்கு பிடிச்சதை ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் உங்களை குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன், முன்னாடியே இதை சொல்லியிருந்தேன், ஏன்னா நீங்க எல்லாம் அட்வென்ச்சரர்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரின்னு எல்லாரும் சொல்றாங்க. அண்ட் கேரளைன், நான் கேரளைன்னு கூப்பிடுறது ரொம்பவே பெருசா இருக்கு, ஃபைட் பண்ணும்போது இது கஷ்டமா இருக்கு, எமர்ஜென்சில உன்னை கூப்பிட உனக்கு ஒரு நிக் நேம் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்களே எனக்கு பேர் வைங்கன்னு கேரளைன் சொல்றா. கேரல்னு நான் கூப்பிடுறான்னு நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர் எனக்கு புது நேம் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கேரளைன் ஜாலியாகுவோம். அது பட்ட பேர் தான் நம்ம ஹீரோ சொல்றான். நிக் நேம் வேணும் லோகன் கேட்டா, ஆல்ரெடி உன் பேர் குட்டியா தானே இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா. அவன் சோகமாக்குவோம், லோகு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோஃபியா சோகமாகறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவை புரிஞ்சுட்டு, உடனே நான் சோஃபி அப்படின்னு கூப்பிடுறேன்னு சொல்லவோ, ஐ சூப்பர் அப்படின்னு சோஃபியாவும் ஹாப்பி ஆகுறா. லோகனும் கேரளைனும் உங்களா டீச்சர்னு கூப்பிடுறோன்னு சொல்றாங்க. நான் ஆரன்னே கூப்பிடுறேன் அப்படின்னு சோஃபியா சொல்றா. இப்போ டஞ்சன்ல இவங்க ஃபைட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ண போகவும் கேரளைன் மான்ஸ்டர் பார்த்த உடனே ஓடி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. அண்டராய்வா அந்த மாதிரி நடந்துக்கிறது தப்பு, யார் அட்டாக் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பின்னாடி இருந்து கேரளைன் ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போகுது. ரிஃப்ளெக்டிவ் வாலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கேரளைனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போய் அந்த மான்ஸ்டரை கொல்றான். கேரல் சரௌண்டிங்கை வாட்ச் பண்ண, கொஞ்சம் விட்டுருந்தா அட்டாக் ஆயிருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நான் தெரிஞ்சே தான் அதை பண்ணேன், ஏன்னா எனக்கு அடிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேரளைன் சொல்லி அவ கையாவிலே அறுத்து காமிக்கிறா. பார்த்தா இன்ஸ்டன்டா அது ஹீலிங் ஆயிருது. நான் சாக மாட்டேன், வலியும் எனக்கு பழகிடுச்சு, ஸோ அடிப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வா சொல்லவும். கேரளைனோட பாஸ்ட்ல இவளுக்கு ஸ்பெஷல் அபிலிட்டி இருந்திருக்கு. ஈவில் கார்டு ரிவே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற சர்ச்சை சேர்ந்தவங்க இவளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரிமினல் ஆர்கனைசேஷனோட பேஸ் டெஸ்ட்ராய் பண்ண அப்பதான் கேரளைனை இவங்க அந்த இடத்துல பார்த்திருக்காங்க. செல்ஃப் ஹீலிங் எபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு இவளை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவளை
இவளை அங்கிருந்து காப்பாத்தின அந்த ஆல்பர்ட் இறந்ததுக்கு அப்புறமா இவ கண்டிஷன் இன்னும் மோசமாயிடுச்சு. குழந்தை மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உன் காம்ராட்ஸோட ஃபேஸ பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அவங்க ஏன் ஸ்மைல் பண்ணல அப்படின்னு வா கேக்குறா. ஏன்னா உனக்கு அடிபட்டிருக்கிறது அவங்களுக்கும் சேர்த்து தான் வலிக்கும். உனக்கு ஹீலிங் ஆனாலும் உனக்கு வலி இருக்கும்ல, அது உன்னோட காம்ராட்ஸ்க்கோ வலிக்க தான் செய்யும். உனக்கு அடிபட்டா அது எங்களுக்கோ வலிக்கும். ஸ்மைல நீ இழந்துருவா நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல அப்படின்னு நடக்க கூடாது அப்படின்னு கேர்லைன் ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறா. உனக்கு அடிபடுற மாதிரி அப்ப நீ நடந்துக்கூடாதான் நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவளும் அந்த டேகர்ஸை கீழே போடுறா. இனி அப்படி பண்ண மாட்டேன் ஸ்மைல் பண்ணுங்க நம்ம அலற மாதிரி போகுவோம். நம்ம ஹீரோ தலையில கை வைக்கலான்னு போனா அடிக்காதீங்க அப்படின்னு பயப்படுறா. கவலைப்படாத, நான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுவேன். யாரும் ஒன்றும் அடிக்க மாட்டாங்க. அடிக்க வந்தா நான் அவங்கள அடிச்சிருந்தா நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறான். இப்போ ரெஃப்ளெக்டிவ் வாலை யூஸ் பண்ணி இந்த பாலை டாஷ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை ட்ரைனிங் பண்றான். அது திடீர்னு செம்ம ஃபாஸ்டா வருது. எப்படி டாஷ் பண்றதுன்னு கேட்கவும் நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு நம்ம ஹீரோ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறான். டீச்சர் நீங்க மோசோடவா டாஷ் பண்ணிட்டு இருக்கா. லோகன் ஒரு என்சாண்டர் இருக்கிறதுனால தூரமா இருந்து ஃபைட் பண்ற மாதிரி ஸ்பேர் டெக்னிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ண சொல்றான். வில்ல ஸ்பீரை யூஸ் பண்ணுவான். அவனை உனக்கு டேஸ்ட் பண்ண சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான். சோஃபியா நம்பர் எண்ணிட்டு இருக்கா. லைட் எரியவோ ஃபயர் அட்டாக், திடீர்னு ப்ளூ லைட் எரியவோ வாட்டர் அட்டாக். 500ல இருந்து 7 மைனஸ் பண்ணி அவ கண்டினியூஸா கவுண்ட் பண்ணிக்கிட்டே மேஜிக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ 2 லைட்டும் ஒரே நேரத்தில் எரியவும் வித்தியாசமான ஒரு பவர் ரிலீஸ் ஆகி சென்டர்ல இருக்கிற போர்டை அட்டாக் பண்ணுது. இது என்ன பவர்னு கேட்கவும் என் பாடி ஃபுல்லா வித்தியாசமா ஃபீல் ஆகுதுன்னு சோஃபியா சொல்லவும் என்னோட ஸ்பெஷல் அபிலிட்டியை நான் அவேக்னிங் பண்ணும்போது எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆச்சு. மேபி ஸ்பெஷல் அபிலிட்டியும் அவேக்னிங் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபீலிங்கை ஞாபகம் வச்சுக்கோ. இப்படியே கண்டினியூ பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ டயர்டாகி சோஃபியா குளிச்சிட்டு இருக்கா. ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேர்லைன் பேசிட்டு இருக்கா. ஸ்டெல்லாவும் கார்லாவும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி சோஃபியா பாக்குறா. இந்த பசங்க வளர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னு ஸ்டெல்லா பாக்குறா. இன்னும் வளரலையே அப்படின்னு சோஃபியா அந்த 2 பேரை பார்க்கும்போது என்னாச்சு சோஃபியான்னு கேரல் கேட்கவும் அடல்ட்ஸ் ரொம்ப பெருசா இருக்காங்களேன்னு சோஃபி சொல்லவும் நம்ம எல்லாம் வளர்ற பசங்க தானே வளர்ந்துருவா அப்படின்னு கேர்லைன் சொன்னா. துரோகி உனக்கு பெருசாதான் இருக்கு அப்படின்னு சோஃபி காமெடி பண்றா. அப்படியே இவங்களோட ட்ரைனிங் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. வெல் வந்து லோகனுக்கு ஸ்பேர்ஸ்மேன்ஷிப் கற்றுக் கொடுக்குறான். 20th ஃப்ளோர் பாஸை தோக்கடிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் நம்ம ஹையர் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ரெயின் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்றா. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்வாடு ரெடி ஆயிடுச்சு. பாவி இது என் கையில் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. எனக்குன்னு செஞ்ச ஸ்வாடு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். இந்த ஸ்வாடை வச்சு என் காம்ராட்ஸ்க்கு என்னானாலும் சரி நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ ஓரளவுக்கு சூப்பராக பசங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து பசங்கள்லாம் ஓரளவு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே மாறிட்டாங்க. என்னதான் சோஃபியா வந்துட்டு செல்மாவோட கூட பிறந்த தங்கச்சி இல்லைனாலும் செல்மா அவளை டேக் கேர் பண்ணிக்கிறா. கேர்லைனோட பாஸ்ட் தான் இருக்கிறதுலே மோசமானது. அவள் ஸ்பெஷல் அபிலிட்டி ஹீலிங்கிறதுனால அவளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.